ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஈஸியான மெத்தடில் கேக் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 எக் எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 கப் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க, ஒரு 1/4 கீச் மைதா எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3 முட்டையை உடைச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிடுங்க. இதை நல்லா அடித்து விட்டுக்கோங்க. முட்டையை நல்லா அடித்ததுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப்பு சுகரை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா அடித்து விடணுங்க. இப்போ இது கூட 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலையும் சேர்த்து எக்கோட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா ப்ளஸ் கொக்கோ பவுடர் அண்ட் ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடித்து விடுங்க. இது நல்ல கன்சிஸ்டன்சி நல்லா வர அளவுக்கு நல்லா கலந்து விடணுங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா இதை கலந்து விடணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு பெரிய பாத்திரமாக ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வைங்க. அதுக்கு கீழே ஒரு தட்டு கொடுத்து அது மேலே நம்ம கலந்து வச்சுருந்த மாவை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி மூடி வச்சுட்டு 40 to 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆகிடுங்க. உங்கள்கிட்ட நட்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் மேலே கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பி எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாங்க. இது மேலே நீங்கள் க்ரீம் ஏதாவது கலக்கணுன்னா கலந்துக்கலாங்க. நான் கொக்கோ பவுடர் க்ரீம் கலந்து வச்சுருக்கேன். அந்த க்ரீமை அப்படியே இது மேலே நான் இப்போ அப்படியே ஊற்ற போகிறேன். பாருங்கள், வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குது. சூப்பர். இப்போ அப்படியே கட் பண்ணி இதை உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.